M365 தமிழ் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய காணொளியில் நாங்கள் பார்வையிட இருப்பது எப்படி ஒரு புதிய யூசரை எமது மைக்ரோசாஃப்ட் 365 சேனலில் உருவாக்குவது என்பதை நாங்கள் இன்றைய காணொளியில் பார்ப்போம். வாருங்கள். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 பலவிதமாக ஒரு புதிய யூசரை ஆட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே இருக்குது ஆட் யூசர்னு சொல்லி. அதே போல் நீங்கள் யூசர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் யூசர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே பார்வையிடலாம். உங்களுடைய யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் யூசர்னு சொல்லி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு புதிய யூசரை மைக்ரோசாஃப்ட் 365 அதில் ஆட் பண்ணலாம். நாங்கள் ஒரு புதிய யூசரை ஆட் பண்ணுவதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் எழுதணும், லாஸ்ட் நேம் எழுதணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுதாமவும் விடலாம். ஆனால் டிஸ்பிளே நேம் யூசர் நேம் கட்டாயம் நீங்கள் எழுத வேண்டும். ஆனால் நான் இப்பொழுது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுத போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் நேம் M365 எழுதுகிறேன், லாஸ்ட் நேம் தமிழ்னு சொல்லி எழுதுகிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுத டிஸ்பிளே நேம் தானாகவே இங்கே வந்துவிடும். யூசர் நேம் M365 தமிழ்னு சொல்லி நான் எழுதிக்கொள்கிறேன். இங்கே டொமைன்ஸ் சொல்லி இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் M365 தமிழ்.com சொல்லி எமது கஸ்டம் டொமைனை நாங்கள் பாவிக்கின்றோம். நீங்கள் இங்கே எங்களது டிஃபால்ட் டொமைனும் இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு விரும்பின டொமைனை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் உங்களது சொந்தமான ஒரு டொமைனை பாவிப்பது மிகவும் நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும் இந்த யூசருக்கு. இல்லை நீங்கள் சொந்தமாகவும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதுக்கு இந்த டிக் எழுதிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களது பாஸ்வேர்டு நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூசர் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணிக்க நீங்கள் சொல்லலாம் பாஸ்வேர்டு மாற்ற சொல்லி. அதே போன்று நீங்கள் உங்களுக்கு மின்னஞ்சலில் அந்த பாஸ்வேர்ட் இமெயிலை அனுப்ப சொல்லி நீங்கள் இதில் டிக் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மின்னஞ்சலுக்கு இந்த பாஸ்வேர்டு மின்னஞ்சலில் வந்துவிடும். இப்போ நாங்கள் இதெல்லாம் எழுதின பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்னு சொல்லி நீங்கள் இங்கே அழுத்தலாம். இதிலே நீங்கள் உங்களது எந்த லொக்கேஷன், அதாவது எந்த நாடுன்னு சொல்லி நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் இப்பொழுது ஒரு லைசன்ஸ் இந்த யூசருக்கு ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போவே இந்த யூசருக்கு நீங்கள் லைசன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இப்பொழுது இந்த யூசருக்கு லைசன்ஸ் ஆட் பண்ணவில்லை. அதில் நான் சொல்கிறேன், தெரிவு செய்கிறேன் அவருக்கு வித்தவுட் ப்ராடக்ட் லைசன்ஸ்னு சொல்லி. இதை நீங்கள் தெரிவு செய்த பிறகு நெக்ஸ்ட்னு சொல்லி கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த யூசருக்கு வேறு ஏதாச்சும் ரோல் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒன்றுமே இந்த யூசருக்கு கொடுக்க இல்லை. அதனால் நாங்கள் நார்மல் யூசர் மாதிரி அவரை க்ரியேட் பண்ண போகின்றோம். அத்துடன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ரொஃபைல் இன்ஃபோன்னு சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் யோக் டைட்டில், டிபார்ட்மெண்ட், ஆஃபீஸ் ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், மொபைல் ஃபோன், ஸ்ட்ரீட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் போன்ற பல விடயங்களை நீங்கள் இங்கே எழுதி கொள்ளலாம். இப்பொழுது நான் இந்த யூசருக்கு ஒன்றுமே எழுதாமல் நெக்ஸ்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூசர் என்ன பேரில் என்ன மின்னஞ்சல் முகவரியில் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் சரி பார்த்த பின்பு ஃபினிஷ் ஆட்டிங்னு சொல்லி நீங்கள் கிளிக் செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூசர் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் இதை எல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் க்ளோஸ்ன்னு சொல்லி அழுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் யூசர் இதில் வேற இல்லை. நீங்கள் ரிஃப்ரெஷ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ண யூசர் இங்கே வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் இன்னும் லைசன்ஸ் நாங்கள் கொடுக்காமல் இந்த யூசரை க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண யூஸரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். இங்கே அந்த யூசருடைய
பேர் விவரங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், அதோட யூசர் நேம் பார்த்துக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களை நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதாவது ஃபோன் நம்பர் நீங்கள் இதில் பதிந்திருந்தால் அனைத்தையும் வந்து இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய வசதிகளை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் செய்துள்ளது. நாங்கள் அடுத்து வரும் காணொளியில் வந்து நாங்கள் எப்படி ஒரு குரூப் மூலம் இந்த யூசருக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இன்றைய காணொளியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்களுக்கு இந்த M365 தமிழ் என்ற யூடியூப் சேனல் வந்து பிடிச்சிருந்தால் நமது சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.